யூஸ்வலாக டிஷ்யூ பேப்பர் க்ரீப் பேப்பர் வச்செல்லாம் ஃப்ளவர்ஸ் செய்வாங்க. மக்காச்சோள கருது சாப்பிட்டு அந்த தொல்லி இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து அதை வச்சு தான் ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. இது வந்து நான் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து காய வச்சுட்டேங்க. நல்லா காஞ்ச ஸ்கின் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. நான் அதில் வந்து ஒவ்வொன்றையும் பாதியாக கட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெட்டல் ஷேப்பில் கிடச்சிதுங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ட் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கம்பி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துட்டு நம்ம இது காய வச்சுட்டோம் அப்படிங்கிறனால ஒவ்வொரு பெட்டலும் தனித்தனியாக செஞ்சு தாங்க அதில் வந்து டைப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி நம்ம அந்த கம்பியில் வச்சு இந்த மாதிரி கிரீன் கலர் நூல் எடுத்துட்டு அதில் வச்சு ஒவ்வொரு பெட்டலாக வந்து கட்டிக்கிட்டேங்க. இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் கட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து கட்டினதை இந்த மாதிரி ஒரு பெண்ணை வச்சு ஃபோல்டு பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஃபோல்ட் ஆகிக்குச்சுங்க. இப்போ அது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிருச்சுங்க. ஒரு கிரீன் கலர் மாஸ்கிங் டேப்பை வச்சு மேலிருந்து கீழே அந்த கம்பி ஃபுல்லாக வந்து கிரீன் கலர் சுற்றி விட்டாச்சுங்க. இது வந்து நம்ம சிங்கிள் ஃப்ளவராக செய்கிறத விட ஒரு பஞ்சாக செஞ்சு வச்சாலோ இல்லை ஒரு ஸ்டிக் மாதிரி மேலிருந்து கீழே வரைக்கும் செஞ்சு வச்சாலும் நல்லா இருக்குங்க. லாஸ்ட்டில் ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆட் பண்ணியிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.